நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு நீங்கள் வேண்டாம், இனிமேல் நாளையிலேருந்து வேலைக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரைஸ் காட். இதை தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சொல்லுவோம். இதை வச்சு தானே வாழ்க்கையே இருக்கு. என் வாழ்வாதாரமே இதில் தானே இருக்கு. என் எதிர்காலமே இதை நம்பி தானே இருக்கு. இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. ஆனால் அதை மாதிரி ஒரு திருச்சபை இப்போ யாரை புறக்கணிக்கிறது? பவுல் என்ன செய்யுது? புறக்கணிக்கிறது. ஆமென். ஆனால் அவன் சொல்றான், கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. இப்படி புறக்கணிக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்ய? அல்லேலூயா. நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருந்தாலும், நீ என்னைய புறக்கணிச்சிட்டியா, இனிமே உன்னைய நானும் புறக்கணிக்கிறேன். தூக்கி எறியலைங்க. பவுல் தூக்கி எறியல, அவங்களுக்கு தான் லெட்டர் எழுதுறான். அல்லேலூயா. தூக்கி எறியறதற்காக கர்த்தர் என்ன செய்யல? அழைக்கவில்லை. ஆமென். இயேசுவும் ஒரு காலத்தில் எனக்காக புறக்கணிக்கப்பட்டார். இயேசுவும் ஒரு காலத்தில் தவறாக மதிப்பிடப்பட்டார். இயேசுவை அன்னைக்கு இருந்த யூதர்கள் சரியா என்ன செய்யல? புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவையும் எல்லாரும் வேண்டான்னு தான் சொன்னாங்க. இவனை அகற்றும் அகற்றும் தான் சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு நிலை, இதெல்லாம் ஒரு வழி, இதெல்லாம் ஒரு பாதை, இதெல்லாம் ஒரு அனுபவம். தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், நிராகரிக்கப்படுதல், இதெல்லாம் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கும். ஆனாலும் மனம் முறிவடைய வேண்டாம்.